இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சு லக்ஸ்? சாரா பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சதா? எஸ் மேம், நம்ம சாராவை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மண்டபத்துக்கு தான் வந்திருக்காங்க மேடம். வந்து வருண் சாரை மீட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா மேம். அதுக்கப்புறம் அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவில்ல போய் விசாரிச்சேன். வருண் வெண்ணிலாவுக்கு நீங்க முகூர்த்தத்துக்கு குறிச்சு வச்ச அதே நேரத்துல கோவில்ல சாராவுக்கும் வருண் சாருக்கும் கல்யாண ஏற்பாட சாரா பண்ணிருக்கா மேம். கொஞ்ச நேரத்துல நம்ம வருண் சாரா அந்த கோவிலுக்கு போயிருக்காரு மேம். லக்ஸ்? ஆமா மேம். வருண் சாரோட ஃப்ரெண்டு தான் அவரை கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட விசாரிச்சதுல சாரா வருண் கோவிலுக்கு வரலனா பாய்சனை குடிச்சிருவேன்னு மிரட்டிருக்கா. வருண் சாரும் வர வழி இல்லாம அங்க போயிருக்காரு மேம். அவ என் பையனை மிரட்டி வர சொல்லிருக்கானா? அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் வருண லவ் பண்ணிருக்கா. ஆனா வருண் என்கிட்ட கூட சொல்லாம என்ன மீறி ஏன் கோயிலுக்கு போனா? இல்ல மேம், வருண் சார் மேல எந்த தப்பும் இல்ல. எங்க சாரா விஷத்தை குடிச்சிருவாளோன்னு பயந்துதான் அந்த கோவிலுக்கு போயிருக்காரு மேம். அதுவும் கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, சாராவை காப்பாத்தி அவகிட்ட புத்திமதி சொல்லி அனுப்பி வைக்கதா மேம். அந்த நேரத்துல தான் மேம் தண்டமணி ஆளுங்க வந்து வருண் சாரை கடத்திட்டு போயிருக்காங்க. என் பையன் அந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சாரா நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்ண அப்பவே அவளுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன் மேம். அண்ட் ஒன் மோர் திங் மேம். என்னாச்சு லக்ஸ்? சாரா நேத்து நைட்டு கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க மேம். என்ன சொல்ற லக்ஸ்? ஆமா மேம். ஆனா அதுக்கப்புறம் எங்க போனாங்கன்னே தெரியல மேம். இங்க எதுக்காக வந்தா? கல்யாணம் முடிஞ்சு 2 நாளைக்கு பிறகு இங்க வந்திருக்கானா? யார பார்க்க வந்திருப்பா? ஒருவேளை வருண பார்க்க வந்திருப்பாளா? நேத்து நைட்டு இங்க வந்துட்டு போயிருக்கானா? இன்னைக்கு அவங்க அம்மா வீடியோ அனுப்பி என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்லி கேக்குறாங்கண்ணா. ஏதோ தப்பா இருக்கு. அம்மாவும் பொண்ணும் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. அவங்களால வருணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது.